பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயுதமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயுதமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 4/9/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள். இன்றைய திதி காலை 9:49 வரை பிரதமை திதி, பின்பு துவிதியை திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நாள் முழுவதும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை. மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை உத்திர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வலுவாக இருந்து கன்னி ராசியில் இருக்கிறார். அவரை குரு பகவான் பார்வை பலனாக பார்க்கிற இந்த நேரத்தில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பழைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய அற்புதமான காலம். உத்திர நட்சத்திரம் சூரியபான நட்சத்திரம். அரசாங்க தொந்தரவுகள், அதிகார வர்க்கத்தின் தொந்தரவுகள், பழைய பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அவற்றையெல்லாம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 5ஆம் இடத்தை நோக்கி பயணம் செய்கிறார். 4, 5 பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதை அலைச்சலாக வைத்திருந்தாலும் மாலை பொழுதை சிறப்பாக வைத்திருப்பார். வருமான குறைபாடு நீங்கும். நீண்ட நாட்களாக மன உளைச்சலாக இருந்த வருமான குறைபாடானது நீங்க போது, பொருளாதார தடையானது விலக போது, புதிய அரசாங்க தொடர்பான விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதை பயணமாகவும் மாலை பொழுது அலைச்சலாகவும் வைத்திருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சூரியன் புதன் சேர்க்கையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் ராசியாதிபதி என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் பொருளாதார ரீதியாக சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொருளாதாரத்தை வைத்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் மாலை பொழுது பயணமாக வைத்து பயணத்தின் மூலியமாக பொருளாதார ரீதியாக வளமை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பயணத்தின் காரணமாக இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேய பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பயணத்தால் வெற்றி அடையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 2ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதை வருமானத்திற்கு காரணமாகவும் மாலை பொழுதை பயணத்தின் காரணமாக வைத்திருக்க காரணத்தினால் காலை பொழுதில் வருமானம் அவற்றை பயன்படுத்தி மாலை பொழுதில் பயணம் மேற்கொண்டு அந்த பயணத்தின் மூலியமாக அஷ்டமத்து சனியால் ஏற்பட்ட பாதிப்பை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை தருகிறார். அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து லாபத்தை தரக்கூடிய இந்த நாளில் தனவரவின் மூலியமாக பழைய பிரச்சனை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை பொழுதில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனக்காரனாக பயணம் மேற்கொள்ளும் போது பல்வேறு லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக புதிய அரசாங்க பதவி கிடைப்பதற்கும் அரசாங்க வகையில் உதவி கிடைப்பதற்கும் புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் சிதம்பரம் தில்லை காளிய மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக தனவரவு பெருகும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கேது பகவான் சுக்கிர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் நீட்சமாக பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் வம்பு வழக்குகள் சில தலைவலிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும்
குரு பார்வையால் அவற்றை எல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சில போராட்டமான சூழல்கள் நிலவினாலும் அவற்றை எல்லாம் மாறி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. ரொம்ப கவனமா இருக்கும் இந்த நேரத்துல. கன்னி ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்திவரதர மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 11ஆம் இடத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது லாபகரமாகவும் மாலை பொழுதை விரைய செலவாகவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. காலை பொழுதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து மாலை பொழுதில் செலவு செய்து அவற்றை சுப செலவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் சுப செலவின் காரகனாக இருக்கக்கூடிய காங்கேயம் அருகே சிவன் மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது விரைய செலவு சுப செலவாக மாறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் தந்தாலும் 11ஆம் இடத்தில் வரும்போது பல்வேறு லாபங்களை தர காத்திருக்கிறார். அடுத்த நாட்களில் 12ஆம் இடத்தில் வந்து விடுவார். 11ஆம் இடத்தில் இருக்கும்போது வரக்கூடிய பணத்தை சரியாக முறையாக செயல்படணும், முறையாக செலவினம் பண்ணணும். கணவனால் மனைவிக்கு தொல்லை, மனைவியால் கணவனுக்கு தொல்லை என்று வாக்குவாதத்தின் மூலியமாக வம்பு வழக்குகள் வந்து விரைய செலவு ஏற்படக்கூடிய சூழல்கள் வருங்காலத்தில் வந்துவிடும். ஆனால் கவனமாக கையாளணும். இந்த நேரத்தில் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய காலபேர் ஒரு மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்கல்ல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் பயணம் செய்யும் போது சில தந்தை வழியால் லாபத்தையும் அரசாங்க வழியால் லாபத்தையும் சில கர்மக்காரனாக பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் விதியின் காரணமாக திடீர் லாபம் ஏற்பட்டது அல்லவா, அவற்றை எல்லாம் முறையாக செலவிட்டு வாழ்க்கை பயணத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு அஸ்தமத்து சந்திரமாக இருந்தாலும் திருவோண நட்சத்திரத்துக்கு தான் சந்திராஷ்டமம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும். பிள்ளைகளால் வந்து கணவனுக்கு தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி சண்டையை பிள்ளைகள் வந்து தூண்டி விடுற மாதிரி ஒரு சூழல்கள் கூட வந்துடும். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தணும். இந்த நேரத்தில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம விடுபடுவதற்காக திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய கொங்கணவரை மனசில் நினைச்சிட்டு திருப்பதி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய சித்தர் கொங்கணவர் அந்த கொங்கணவரை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது சந்திராஷ்டம விடுபட்டு நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. கும்பராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 8ஆம் இடத்தை நோக்கி நகர காத்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் பயணம் செய்தாலும் மனைவி வழியால் லாபம், பார்ட்னர்ஷிப்பால் லாபம் என்று திடீர் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஜென்ம சனி காலத்தில் இருப்பதால் சில வம்பு வழக்குகள் இருக்கத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் பேச்சு திறனால் சமாளித்து மரியாதை குறைபாடு இல்லாமல் நடந்து கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் கும்பராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காட்டழிக சிங்க பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 7ஆம் இடத்தை நோக்கி நகர காத்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் பயணம் செய்வது கடன் நோயை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 7.5 சனியிலே சனி வக்ரமா இருக்கிறதால நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து வராத கடன் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரக்கூடிய நேரம். சின்ன சின்னதாக பாதிப்புகள் குறைந்து பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மீனராசிக்காரர்கள் மதுரை கடை வீதியில் அருள்பாலிக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவன மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று சந்திர தரிசனம். ஒவ்வொரு மனிதனும் சுபகாரியங்கள் செய்வதற்கு அமாவாசை தினத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது தவறு. அமாவாசை தினம் என்பது சண்டையிடுவதற்காக, போர் புரிவதற்காக, வம்பு வழக்குகளுக்கு வழக்கு தொடுப்பதற்கு ஏற்ற நாளாகத்தான் இருக்கிறது ஒழிய பிதுர்கர்மாவை கழிப்பதற்காக திதி கொடுக்கக்கூடிய நாள்.
ஆனால் சுபகாரியங்கள் நிகழ்த்துவதற்கு ஏற்ற நாள் இதென்றால் அமாவாசை முடிந்து 3வது நாளாக இருக்கக்கூடிய சந்திர தரிசனம். இன்றைய நாள் ஒரு சந்திர தரிசன நாள். இந்த சந்திர தரிசன நாள் புதன்கிழமை வரக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைய நாளில் சுபகாரியங்களுக்கு தகுந்த ஒரு நாளாக இருக்கிறது. மணமகன் பார்ப்பது, மணமகள் பார்ப்பது, அதே போல் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ஆவணி மாதத்தில் புதன்கிழமையில் சந்திர தரிசனம் சுபமுகூர்த்த நாளாக வரக்கூடிய இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், புதிய கல்விகள் கற்பதற்கும், புதிய தொழில் கற்பதற்கும், புதிய இசை கற்பதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.